நண்பர்களே, இங்கிலாந்து vs அர்ஜென்டினா வேர்ல்டு கப் செகண்ட் செமிஃபைனல். இது வெறும் செமிஃபைனல் இல்லை, அர்ஜென்டினாவுக்கு ஒரு செமிஃபைனலாக இருக்கலாம். ஆனால் இங்கிலாந்து பிளேயர்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் இது ஒரு பழி தீர்க்கும் பரம்பரை பகை. ரெண்டு டீமும் பெருசாக அதிகமான மேட்சஸ் ஆடினதில்லை. ஆனால் இதுக்கு முன்னால் ஆடின மேட்சஸோட ரத்த சுவடு இன்னமும் இங்கிலாந்து நாட்டு மக்கள் மைண்டில் இருக்குது. 1986 வேர்ல்டு கப்பில் டியாகோ மாரடோனா கோல் கீப்பர் பக்கத்தில் போய் சின்னதாக ஜம்ப் பண்ணி கையால் தட்டி விட்டு கோல் ஸ்கோர் பண்ணிவிட்டு கேட்டால் இது ஹேண்ட் ஆஃப் கார்டுன்னு சமாளித்து அந்த வேர்ல்டு கப்பையே வின் பண்ணாங்க. அதே மேட்ச்சில் தான் டியாகோ மாரடோனா அவரோட ஓன் ஹாஃப்லேருந்து பால் எடுத்துகிட்டு சோலோவாக ரன் பண்ணி கோல் கீப்பர் வரைக்கும் ட்ரிபிள் பண்ணி கோல் அடிச்சிருப்பார். இன்றைக்கு வரைக்கும் வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கோல்ஸ்ன்னு பலருடைய ஒப்பீனியனாகவும் இருக்குது. அதையும் தாண்டி 1998 வேர்ல்டு கப்பில் டியாகோ சிமியோனே ஸ்டார் பிளேயர் டேவிட் பெக்கமை ரெட் கார்ட் ட்ராப்பில் மாட்ட வச்சு வெளியேற்றி விட்டுருவார். இப்படி ஒரு சில கசப்பான அனுபவங்கள், பழிதீர்க்கும் படலங்கள்னு இங்கிலாந்து இன்னைக்கு மேட்சுக்கு முழுக்க தயாராக இருக்காங்க. இந்த மேட்சோட ப்ரிவியூ தான் நம்ம அறிவு கெட்டின வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்கிலாந்து டீமுக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. இப்போ மட்டும் இல்லை, ஒரு 4-5 வேர்ல்டு கப்பாகவே இங்கிலாந்து ஸ்குவாட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனாலும் பெருசாக ட்ராஃபிஸ் எதுவும் வின் பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு கமெண்ட் எல்லார் மைண்ட்லையும் இருந்துச்சு. தாமஸ் டுஹெல் உள்ளே வந்தப்போ எப்படி பாஸ் இதெல்லாம் மாற்றிடுவீங்களான்னு கேட்டால் மாற்றிடுவோம், கிட்டத்தட்ட மாற்றிருக்கார். இந்த டூர்னமெண்ட்டில் நல்லாவே ஆடியிருக்காங்க. குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் நல்ல மரண மாஸ் கொடுத்த இங்கிலாந்து நாக் அவுட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரியான கேம் ஆடினாங்க. ரவுண்ட் ஆஃப் 32ல் காங்கோவுக்கு எதிரான மேட்சாக இருக்கட்டும், ரவுண்ட் ஆஃப் 16ல் மெக்சிகோவுக்கு எதிராக வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது 60வது நிமிஷத்தில் ஒரு பிளேயர் ரெட் கார்டு வாங்கி வெளியே போன பிறகும் 10 பிளேயரை வச்சுக்கிட்டு நல்ல டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் 3வது கோலும் அடித்தாங்க. அதுக்கப்புறம் நார்வே கூட அதில் சொல்லவே வேண்டாம், எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போயிருந்தாலும் ஓவராலாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு கொடுத்து அதுலேயும் வின் பண்ணி இப்போ செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அந்த பக்கம் அர்ஜென்டினாவை பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜில் தரமான பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் அடித்து துவைச்சு துவம்சம் பண்ணாங்க. ஆனால் நாக் அவுட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாறி தான் வின் பண்ணாங்க. கேப்போ வெர்தே கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போய் ஒரு லக்கில் தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லணும். எஜிப்டுக்கு எதிராக அது வேறு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், ஃபுல் டைம் ப்ரெஷரில் இருந்த பிறகும் கடைசி 10-15 நிமிஷத்தில் 3 கோல் அடித்து மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் சுவிட்சர்லாண்டுக்கு எதிராக அர்ஜென்டினாவை கம்பேர் பண்ணும்போது அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் எம்போலோட ரெட் கார்டு காரணமாக அர்ஜென்டினாவுக்கு இந்த வின் கொஞ்சம் ஈஸியாக வந்தது. இங்கிலாண்டோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங் தான். மிட்ஃபீல்ட் ஆகட்டும், டிஃபென்ஸு, அட்டாக்கிங்னு எல்லாமே குவாலிட்டி பிளேயர்ஸ் இப்போ நல்ல ஃபார்ம்லேயும் இருக்காங்க. புக்காயோ சக்கா, ஃபில் ஃபோடன் விங்கில் எந்த அளவுக்கு மின்னலாக ஓடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பெனால்ட்டி பாக்ஸுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஹாரி கேன் நிற்கிறாரு. இந்த 3 பேரையும் மார்க் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற ஸ்பேஸில் பெல்லிங்கம் வந்து ஸ்கோர் அடிச்சுட்டு போயிடுவார். ஒரு மிட்ஃபீல்டராக இருந்து ஒரே வேர்ல்டு கப்பில் 6 கோல் அடித்த ஒரே பிளேயரு நம்ம ஆள் தான். இங்கிலாண்டோட இன்னொரு ஸ்ட்ரென்த் இவங்க ஃபார்மேஷன். டிஃபென்சிவ்னு வரும்போது 4-4-2 ஆடிட்டு, அட்டாக்கிங் வரும்போது 3-2-5 ஃபார்மேஷனில் அப்படியே சேஞ்ச் ஆகிடுவாங்க. அதாவது பால் நம்மக்கிட்ட இருக்கும்போது ஒரு மாதிரியும் ஆப்போனண்ட்கிட்ட இருக்கும்போதும் இன்னொரு மாதிரியுமான ஃபார்மேஷன் செட் பண்ணும்போது இதை ஆப்போனண்ட் பிளேயர்ஸால் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறமா செட் பீசஸ், இதில் இப்போ இங்கிலாந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலாந்து பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான். இதனால் ஃப்ரீ கிக் கிடைக்கும் போதோ கார்னர் ஷாட் வரும்போதோ இவங்க எல்லாருக்கும் மேலே ஜம்ப் பண்ணி ஹெட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கிலாந்துக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் பெஞ்சு பிளேயர்ஸ், இங்கிலாந்து பெஞ்சு பிளேயர்ஸை வச்சே இன்னொரு ஸ்டார்டிங் லெவலில் கிளம்பிறக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு பிளேயர் சப்ஸ்டிடியூட்டாக வந்தாலும் கேமோட டெம்போவை அவங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும், மொமெண்டம் கிரியேட் பண்ணவும் முடியும். வீக்னஸ்னு பார்த்தா கவுண்டர் அட்டாக் டிஃபென்ஸ். காங்கோவும் மெக்சிகோவும் வேகமாக கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது இங்கிலாந்து உண்மையிலேயே தடுமாறினாங்க. இதில் தான் கொஞ்சம் கோட்டையும் விட்டாங்க. அப்புறம் ஹை ப்ரெஸ் வரும்போது சென்டர் பேக்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அர்ஜென்டினா கரெக்டாக ப்ரெஸ்ஸிங் போட்டால் இங்கிலாண்டை கவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்மால் ஹாரி கெயின் கீழே இறங்கி ஆடும்போது பெனால்ட்டி பாக்ஸில் ஸ்பேசஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வரக்கூடிய கிராஸ் பாலில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஸ்ட்ரைக்கர் அங்கே இல்லாமல் பல சான்சஸாக மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபான ஃபுட்பால் ஆடுறாங்க. வின்னிங் பொசிஷனில் இருந்தாலும் நல்ல அஃபென்சிவாக ஆடி கேமை கில் பண்ணாமல் வேணும்னே ஸ்லோ பண்ணிகிட்டே இருக்கிறது. இது அர்ஜென்டினா மாதிரியான அண்டர் ப்ரெஷரில் பிக் மேட்சஸ் ஆடின டீமுக்கு எதிராக ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் அர்ஜென்டினாவோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா மெஸ்ஸி ஃபேக்ட் தான். விங்லேயும் சென்டர்லேயும் நிறைய ஸ்பேசஸை ஓப்பன் பண்ணுறாரு.
கூட இருக்கிற பிளேயர்ஸுக்கு நல்ல சான்சஸையும் உருவாக்கி கொடுக்குறாரு. தேவைப்படும் போது பொசிஷன் மாற்றி ஆடவும் செய்கிறாரு. ஸ்கோர் ஷீட்டில் மெஸ்ஸியோட பேர் இல்லைனாலும் 4-5 பிளேயரை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பிளேயருக்கு சான்சஸை க்ரியேட் பண்ண முடியும், அசிஸ்ட் பண்ண முடியும். இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய வெப்பனும் கூட. அப்புறம் ஸ்குவாடில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நிறைய பிக் மேட்சஸ் ஒன்றா ஆடின பிளேயர்ஸ் தான். ஸோ ஒருத்தர் எங்கெங்கே இருப்பாங்க, பிளைண்டாக பாஸ் போட்டால் அவங்க வந்துடுவான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 2022 வேர்ல்டு கப், அதுக்கப்புறமா கோப்பா அமெரிக்கா, இப்போ இந்த வேர்ல்டு கப், இந்த ஸ்குவாடில் பெரிய மாற்றங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ பிக் மேட்சஸ் அண்டர் ப்ரெஷரில் ஆடின அனுபவம் இருக்குது. இது இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைனஸ்னு பார்த்தா இதே மெஸ்ஸி ஃபேக்டர் தான். டிஃபென்ஸ்னு வரும்போது மெஸ்ஸியோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்கிறத இங்கிலாந்து பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் உள்ளே ஏறி அட்டாக்கிங்கில் போகும்போது பின்னாடி நிறைய ஸ்பேஸை விடுறாங்க. இதை இங்கிலாந்து விங்கர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டயர்ட்னஸ். ஏற்கனவே கேப்போ வெர்தே கூடயும் சுவிட்சர்லாண்டு கூடயும் 120 நிமிஷத்துக்கும் அதிகமாக ஆடினதுனால பிளேயர்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இல்லைனால 80 நிமிஷத்துக்கு மேலே தலைவனுங்க ஊர்ந்து தவழ்ந்து தான் போகிறாங்க. ஸோ இது இங்கிலாந்துக்கு ஈக்குவலாக ஈடு கொடுக்க முடியாது. இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் வெறித்தனமாக ஓடிட்டுருக்காங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் எல்லாம் ஜூட் பெல்லிங்கம் மின்னல் மாதிரி பறக்கிறாரு. இவங்களுக்கு எதிராக நம்ம ஆளுங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரே அடியாக பெட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். இங்கிலாந்து ஹெட் கோச் தாமஸ் டுஹேலோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், ஹை ப்ரெஸ்ஸிங். அதாவது அட்டாக்கிங்க்கு பால் போகிறதுக்கு முன்னாலேயே பில்டப் ஸ்டார்ட் ஆகும்போதே ரஷ் பண்ணி ப்ரெஸ் போட்டு பாலை பிடுங்கிறது. இதில் தான் நார்வேயும் மெக்சிகோவும் மாட்டினாங்க. அவங்களுக்கு அதிகமான அளவு பால் சப்ளை இல்லாமல் தடுமாறினாங்க. ஸ்கலோனியுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். அவருக்கு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மேட்ச்சில் என்ன ப்ராப்ளம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துடுவார். சமயத்தில் 4-4-2ன்னு இருக்கும், 4-3-3ன்னு இருக்கும், தேவைப்பட்ட 3 ஃபுல் பேக் வச்சும் ஆடுவார். இதனால் அவரோட கேம் ஸ்டைலில் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? டாப் மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெஸ்ஸியை மார்க் பண்ணவே கூடாது. ஷேடோ மார்க்கிங் தான் பண்ணணும். அதாவது அவர் பின்னாடியே ஒரு பிளேயர் சுற்றிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவருக்கு பால் சப்ளை பண்ணக்கூடிய அந்த லேனை கட் பண்ணணும். இதெல்லாம் இவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா மிட்ஃபீல்டில் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். மேக்காலிஸ்டர், தேபால், என்சோ பெர்னாண்டஸ் சோலியே முடிச்சிருவாங்க. அப்புறம் அர்ஜென்டினா டிஃபெண்டர்ஸ் அட்டாக்கிங்க்கு மேலே ஏறி வரும்போது பின்னாடி ஸ்பேஸ் உருவாகும். இதை விங்கர்ஸு மேக்ஸிமம் யூஸ் பண்ண பார்க்கணும். தாமஸ் டுஹேல் இதைத்தான் டார்கெட் பண்ணுவார். அப்புறம் செட் பீஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ண பார்க்கணும். அப்புறம் ஹாரி கெயின் தேவையில்லாமல் கீழே இறங்கி ஆடுறதை அவாய்ட் பண்ணலாம். அவர் பெனால்ட்டி பாக்ஸையே சுற்றி இருக்கிறதுனால அர்ஜென்டினா டிஃபெண்டர்ஸ் எப்பவும் பிஸியாக இருப்பாங்க. அப்போது ஜூட் பெல்லிங்கமுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இதே போல் இங்கிலாண்டை தோக்கடிக்கிறதுக்கு அர்ஜென்டினா என்ன பண்ணணும்னா ஜூட் பெல்லிங்கமை பிளாக் பண்ணணும். அவரோட லேட் ரனில் பாக்ஸுக்குள்ளாடி ஓடி வர விடாமல் அங்கேயே அவரை ஸ்டாப் பண்ணணும். ஆக மொத்தத்தில் 2 டீமுமே அவங்கவுங்க ஏரியாவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ப்ரிவியூ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? மேட்ச் ரிசல்ட் எப்படி இருக்கும்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் வெற்றி பெறும் அணிக்கு வாழ்த்துக்கள்.